السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر وإن تعدوا نعمة الله لا تحصوها. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم من لم يشكر القليل ولم يشكر الكثير أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தாலா அவனுடைய அருட்கொடைகளை நம்மீது கொட்டிவிட்டு அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள், மல்லம் யஷ்குரில் கலீல வலம் யஷ்குரில் கசீர. யார் அல்லாஹு தாலா கொடுத்த குறைவான அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அதிகமான அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டான். எப்படி சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யார் அல்லாஹ் கொடுத்த குறைவான அருட்கொடைகளுக்கு அவர் நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால், இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலீலன் அரபி இலக்கணப்படி நாம் சற்று பார்த்தோம் என்று சொன்னால், கலீலன் பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல். எல்லா அதிகமான அருட்கொடைகள் எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். அதை பொதுவாக சொன்னோம்னா நிறைய விஷயங்களை நம்ம சிந்தனையில் கொண்டு வரணும். கண், காது, மூக்கு அப்படி நிறையா விஷயங்களை கொண்டு வரலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல் கலீலன்னு சொன்னாங்க, குறிப்பிட்டு சொன்னாங்க. உனக்கு கொடுத்த ஒரே ஒரு நியமத்துக்கு நீ நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னாலும் அதனால் வரக்கூடிய பல பலன்களுக்கு நீ நன்றி செலுத்த மாட்டாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறான். இப்போ கண் ஒரு நியமத்து தான். அந்த ஒரு நியமத்துக்கு நாம் நன்றி செலுத்தி விட்டோம் என்று சொன்னால் இந்த கண்ணால் உண்டாகக்கூடிய கோடிக்கணக்கான பலன்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த கண்ணால் என்ன கோடிக்கணக்கான பலன் என்ன கிடைக்குது என்று பார்த்தா, பார்வை. ஒரு வஸ்துவை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதுவே ஒரு பெரிய நியமத். கண்ணு தெரிலன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்க நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும். கண்ணை மூடி இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போய் பாருங்க, அப்போ தெரியும் அந்த கண்ணுடைய அருமை என்னன்னு நமக்கு தெரியும். இந்த உடலில் எந்த ஒரு அடிப்படாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அதில் முக்கிய பங்கு வகுப்பது கண்ணு தான். அதனால தான் ஒரு இடத்துல போய் நம்ம இடிச்சிக்காமல், ஒரு இடத்துல போய் முட்டிக்காமல், கால் தடுமாறாமல், பள்ளமேடை பார்த்து நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கீறல் இல்லாமல் நம்முடைய உடலை அல்லாஹ் தாலா பாதுகாப்பதற்கு ஒரு மூல காரணமாக அல்லாஹ் இதை வச்சுருக்கிறான். அந்த கண்ணை கொடுத்து அதில் பார்வையை கொடுத்து அல்லாஹ் தாலா வச்சுருவாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்ல வரான், ஒரே ஒரு நியமத் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து அந்த ஒரே ஒரு நியமத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் அதனால் உண்டாகக்கூடிய கோடான கோடி பலன்களுக்கு உங்களால் நன்றி செலுத்த முடியவே முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸை நம்ம ரெண்டு விதமாக நம்ம அர்த்தம் வைக்கலாம். ஒன்று என்ன என்று பார்த்தால், ஒருத்தர் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா அருட்கொடையை கொடுத்தான், அதையே அவர் பொருந்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் அது அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு அருட்கொடை. இது அல்லாஹ் தஆலா என்ற வாழ்க்கையில் என்னோட தகுதிக்கு மீறி என்ன செஞ்சுருக்கிறான், எனக்கு அல்லாஹ் தஆலா நியமத்துகளை கொடுத்துருக்குறான் என்ற எண்ணம் வரலை என்று சொன்னால் அவருக்கு எவ்வளோ நியமத் அல்லாஹ் கொடுத்தாலும் அவர் அல்லாஹ் பொருந்திக்கவே மாட்டார். அவரோட மனசில் நிம்மதி போதும் என்ற தன்மை வரவே வராது. புரிஞ்சிங்களா? ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறான் என்று சொன்னான்,
அதற்கு அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார் என்று சொன்னார். நன்றி செலுத்துதுன்னா என்ன? இது என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்குது, அதனால் அல்லாஹ்வுத்தால இவரை கொடுத்துருக்குறான் என்று அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வார் என்று சொன்னால் அவருடைய மனசு என்னவாகும்? எவ்வளோ நியாமத்து கொடுத்தாலும் அவர் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடியவராக அவர் இருப்பார். ஆனால் அவர் சின்ன ஒரு நியாமத்துக்கு அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை இல்லை என்று சொன்னால் அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு நியாமத்து கொடுத்தாலும் அப்போ அவர் அல்லாஹ்வை பொருந்திக்க மாட்டார். 1,00,000 ரூபாய் சம்பளம் வருது, அல்லாஹ்வை பொருந்திக்கல. 2,00,000 ரூபாய் சம்பளம் வந்தாலும் அவருக்கு மனசில் நிம்மதி வராது, இன்னும் வேணும். 1 கோடி ரூபாய் மாதம் சம்பளம் கொடுத்தாலும் அவருக்கு மனசில் நிம்மதி வரவே வராது, இன்னும் வேணும், எனக்கு பத்தலை அப்படிங்கிற எண்ணம் தான் அவருடைய உள்ளத்தில் வந்துக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு பெரிய ஒரு அறுக்கடை வந்துடுச்சு, நிம்மதியாக இருப்போம், போதும், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, வந்து சேர்ந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு ராகத்தை அவருக்கு வருமா என்று பார்த்தா ராகத்தும் வராது. அதை ஏற்படுத்தி கொள்ளணுங்கிற வழிமுறை அவருக்கு தெரியாது. அதை ஏற்படுத்தி கொள்ளணும் என்ற ஒரு ஐடியா, ஒரு எண்ணமும் அவருக்கு வராமல் அப்படியே மனசு கஷ்டத்திலேயே அவருடைய காலம் கடந்து போய்கிட்டே இருக்கும். புரிஞ்சுங்களா? அது ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கொஞ்சம் அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்துக்கு ஒரு நன்றி செலுத்தி அதை பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மை இல்லை என்று சொன்னால் நீ எவ்வளோ அல்லாஹ் உனக்கு கொடுத்தாலும் அதே தன்மையில் தான் நீ இருப்ப. அப்போ அல்லாஹ் தாலா கொடுத்த ஒரு சின்ன ஒரு நியமத்தை அல்லாஹ் கொடுக்குறான், உடனே அல்லாஹ் பொருந்திக்கோ, இது என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கைக்கு இது போதுமானதாக இருக்குது என்று அல்லாஹ் பொருந்தி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தாலா என்ன செய்வான்? அவன் அதிகமான நியமத்தை கொடுத்தாலும் அதை பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தாலா நமக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் எண்ணத்தால். இன்னொரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லி காட்டுறாங்க என்று பார்த்தா, ஒருத்தருக்கு அல்லாஹ் தாலா இப்போ நாமே எடுத்துக்கொண்டான்னு சொன்னால் ஒரு சின்ன பையன் இடத்துல ஒரு 10 ரூபாய் காசு கொடுக்குறோம், அதை அவன் கிழிச்சு போட்டுட்டான், அவனுக்கு மறுபடியும் ஒரு 10 ரூபா கொடுப்போமா? கொடுக்க மாட்டான். அதே ஒரு சின்ன பையன் இடத்துல ஒரு 10 ரூபா கொடுத்தோம், அவன் போய் கடையில் போய் 2 சாக்லேட் 5 ரூபா சாக்லேட் வாங்கிட்டு வந்து அவன் ஒன்று தம்பி ஒன்று சாப்பிட்டான். இப்போ நம்ம என்ன செய்வோம்? மறுபடியும் அவருக்கு காசு கொடுப்பதற்குரிய ஒரு எண்ணம் வரும். கொஞ்சம் விவரமானவனாக இருக்கிற தம்பிக்கிட்ட நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு 10 ரூபா கொடுத்தோம். அவர் என்ன செஞ்சார்? 10 ரூபாவில் 5 ரூபா வாங்கி சாப்பிட்டுட்டு 5 ரூபா உண்டியில் போட்டார். இப்போ அவர்கிட்ட நம்ம என்ன செய்வோம்? காசு 20 ரூபா கொடுப்போம். ஏன் 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு 10 ரூபா என்ன செய்ய தான் போடுறாரு தம்பி? உண்டியில் தான் போடுவார். அப்படி 20 ரூபா கொடுப்போம். அதே மாதிரி 20 ரூபாவில் என்ன செஞ்சார்? 10 ரூபா வாங்கி சாப்பிட்டுட்டு 10 ரூபா உண்டியில் போட்டார். இப்போ அவருக்கு நம்ம காசு 50 ரூபா கொடுத்தாலும் என்ன செய்வான் தம்பி? கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் சேர்க்க தான் செய்வான். அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அப்போது ஒரு நியமத்தை மதிக்க தெரிந்தவருக்கு அதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு வருது பார்த்தீங்களா? அதே போல தான் அல்லாஹ் தாலா எடுத்த உடனே ஒரு அடியாருக்கு அல்லாஹ் கொஞ்சமான ஒரு நியமத்தை கொடுத்து பார்க்குறான். அதை அவர் மதிப்பார் என்று சொன்னால் இது அல்லாஹ் தாலா இடத்துலேருந்து வந்தது, இது அல்லாஹ் தாலா இந்த அளவு எனக்கு கொடுத்துருக்கிறானே, இதுவே எனக்கு பெருசு என்று அந்த கொஞ்ச நியமத்துக்கு நன்றி செலுத்துவார் என்று சொன்னால் அல்லாஹ் அதிக நியமத்தை அவர் மேலே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அவர் கொஞ்சத்துக்கே நன்றி செலுத்தலை என்று சொன்னால் அதிகமான அழுக்கொடைகள் அவர் இடத்துல வந்து சேராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. வித்தியாசம் வருதுங்களா? கொஞ்சமான அல்லாஹ் நியமத்தை கொடுத்து அதுக்கு அவர் நன்றி செலுத்துவார் என்று சொன்னால் அதிகமான நியமத்தை அல்லாஹ் கொடுப்பான்னு அர்த்தம். அப்போ அதுக்கும் அவர் நன்றி செலுத்தக்கூடியவராக இருப்பார். கொஞ்சமான நியமத்தை கொடுத்து அதுக்கே அவர் நன்றி மறந்து இருந்தார் என்று சொன்னால் கொஞ்சம் கொடுத்ததுக்கே நீ நன்றி செலுத்தலை, உனக்கு எப்படி அதிகமாக நியமத்தை அல்லாஹ் தாலா கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. புரிஞ்சுங்களா? ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு நபர் வந்தார். அனஸ்லேருந்து வந்து அதிசயம் அறிவிக்கிறாங்க, அஹ்மதுலேருந்து அதிசயம் வருது. ஒரு நபர் யாசகம் கேட்கக்கூடிய ஒரு நபர் யாருக்கிட்ட வராங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ்ரதில் அவங்க கிட்ட சொல்லி அவருக்கு ஒரு பேரிச்சம்பழம் கொடுப்பா, வீட்டில் எதுவுமே இல்லை, என்ன இருந்துச்சு, ஏதாவது அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அனஸ்ரதில் அவங்க கிட்ட இருந்த ஒரு பேரிச்சம்பழத்தை அந்த யாசகம் கேட்கக்கூடிய நபர் இடத்துல கொடுத்தாங்க. உடனே அந்த நபர் என்ன சொன்ன, இந்த பேரிச்சம்பழமா, இதுக்காக நான் இங்கே வந்தேன் என்று அந்த பேரிச்சம்பழத்தை உதாசீனப்படுத்தினார். அது ஏற்றுக்காமல் வாங்காமல் போயிட்டார். அனஸ்ரதில் எதுவுமே சொல்லலை. கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு யாசகம் கேட்கக்கூடியவர் வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ்ரதில் அவங்ககிட்ட சொல்லி அவருக்கு எதாவது கொடுப்பா அப்படி சொன்னாங்க.
அனசல்லா என்ன செஞ்சான், அதே மாதிரி இருந்தது பேரிச்சை பழம் தான். ஒரு பேரிச்சை பழத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாங்க. யார்கிட்ட? அந்த யாஸ்தாக்கம் கேட்கக்கூடிய நபர் இடத்துல கொடுத்தாங்க. உடனே அந்த நபர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நினச்சிங்களா, தம்ரத்தும் மின் ரசூலில்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துலேருந்து எனக்கு ஒரு பேரிச்சை பழம் கிடச்சிருக்குதே என்று அவர் என்ன பண்ண சந்தோஷப்பட்டு அதை அப்படியே துணியில் அழகாக சுற்றி பாதுகாத்து அவருடைய பையில வச்சார். இதை பார்த்து அனசல்லா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அதை மதிச்சார் பார்த்தீங்களா, ஒரு சந்தோஷம் வந்து உடனே அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க, எதை சுற்றி வைக்கிறது ரசூலா பார்த்துட்டாங்க. உடனே ரசூலாவுக்கு ஒரு சந்தோஷம் வந்து உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு கிட்ட போங்கப்பா, நீங்கள் அவங்கக்கிட்ட 40 தங்க காசு இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேரம் உம்மு சலமா ரலியல்லாஹு கிட்ட போங்க, அவங்க 40 தங்க காசு வச்சுருப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து யார்கிட்ட கொடுத்துருங்க, இந்த நபர் இடத்துல கொடுத்துருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. விளைஞ்சிங்களா, ஒரே ஒரு பேரிச்சப்பழம் விளைஞ்சிங்களா, எவ்வளோ வரப்போகுது, ஒரு 2 ரூபா 3 ரூபா வருமா, அதை அவர் உதாசீனம் முன்னாடி உள்ள நபர் உதாசீனப்படுத்தினார். அதனால் பின்னாடி கிடைக்க இருந்த அந்த 40 தங்க காசு அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்த நபர் என்ன செஞ்சாங்க, அந்த ஒரு பேரிச்சப்பழம் அது யாருக்கிட்ட இருந்து வந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தம்ரத்தும் மின் ரசூலில்லா, சுபஹானல்லாஹ் சொல்ல, சுபஹானல்லாஹ் தம்ரத்தும் மின் ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய தூதராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இந்த பேரிச்சப்பழம் வந்திருக்குன்னு சொல்லி அதை கண்ணியமாக மூடி மடித்து தன் பையில வச்சதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அவருக்கு தங்க காசு 40 கொடுப்பா, எப்போ இந்த ஒரு பேரிச்சப்பழம் என் கிட்டேருந்து வந்தது என்று அதை இப்படி பொத்தி பாதுகாக்கிறார் சொன்னால், என் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த 40 திர்ஹத்தை இவர் வீணாக செலவு பண்ண மாட்டார். இந்த 40 திர்ஹத்தை அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியத்தில் அதை பயன்படுத்த மாட்டார். இவருக்கு எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். இப்போ 40 திர்ஹம் இருக்குது, அதை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ் ரலியல்லாஹு அவங்க கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி கொண்டு வந்து அந்த நபருக்கு கொடுக்கப்பட்டது 40 தங்க காசு. கலைஞ்சிங்க, சாதாரண காசு. இப்போ இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லி காட்டுறாங்க, நம்மக்கிட்ட என்ன இருக்கிறதோ அதற்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்யணும். சில பேர் சொல்கிறாங்க, என்கிட்ட என்ன இருக்குது அல்லாஹ்வுக்கு நான் ஷுக்குர் செய்கிறதுக்கு, ஏதாவது இருந்தால் நான் என்ன செய்யலாம், அல்லாஹ்வுக்கு நான் ஷுக்குர் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், உங்களுக்கு 2 கண்ணை நான் கொடுக்கலையா, வலிசானம் வஷஃபத்தைன், ஒரு நாக்கையும் 2 உதடையும் உங்களுக்கு நான் கொடுக்கலையா. இது இல்லாமல் யார் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். 2 கண்ணு இல்லாமல் கோடியில் ஒரு நபர் இருக்கலாம், அதிக எல்லாமே கண் இல்லாமல் இருக்கிறாங்களா, எல்லாரிடத்துலையுமே இருக்கக்கூடிய நியாமத்தை எல்லாம் சொல்லி காட்டுறா பாருங்க. அலம் நஜஅல் லஹு ஐனைன், 2 கண்ணை அவங்களுக்கு நான் கொடுக்கல, அந்த 2 கண்ணையும் கொடுத்து அதில் பார்வையை கொடுக்கல. வலிசானன் வஷஃபத்தைன், 2 உதடையும் ஒரு நாவையும் உங்களுக்கு நான் கொடுக்கலையா, அந்த நாவோட அத்தனை சுவையை உணரக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு நான் கொடுக்கலையா. 6000 சுவையை என்ன செய்யணும் அல்லாஹ்வுத்தாலா உணர வைக்கிறானே, அந்த ஒரு தன்மை உங்களுக்கு கொடுக்கலையா. உங்களுடைய உதடை கொடுத்து உங்களுடைய முகத்தை நான் அழகுபடுத்தலையா. விளைஞ்சி ஏதாவது உதடு இல்லாமல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் நல்லா காப்பாற்றணும். அந்த பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு கேப் மாதிரி மாட்டிடுவாங்க, வாயை திறந்த மாதிரி வச்சு ஒரு கேப் மாதிரி மாட்டிடுவாங்க. அது மாட்டி இருக்குங்கிறனால இப்படி தான் பார்க்கான்ருக்கணும். இப்படி இருந்தால் ஜொல்லு ஊற்ற ஆரம்பிச்சிடும். இந்த இல்லைன்னு சொன்ன கீழே குனிஞ்சா சொன்னால் ஜொல்லு என்னவாகும், எச்சில் வந்து கீழே ஊற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் இப்படியே படுக்க வேண்டியதான், எச்சில் என்னவாகும், முழிக்க வேண்டியதுதான். இப்போ கொஞ்ச நேரம் அந்த கேப் போட்டு உதறு மூடாமல் இருக்கிறதால நம்ம எச்சி கீழே ஊற்றிக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் ஒரு ராகத்தை ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது என்று சொன்னால், இப்போ அல்லாஹ் வந்து அந்த உதவை கொடுத்து மூடி வச்சுருக்கான் பாருங்க. இப்பயும் எச்சி சுரந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அல்லாஹ்வுத்தாலா வெளியே சிந்த விடாமல் கண்ணியப்படுத்திட்டு இருக்கானே, இது யார் செஞ்ச நியாமத்து, இது அல்லாஹ் கொடுத்தது. ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிடணும்னு சொன்னால் உதடு வேணும், ஒரு தண்ணி நம்ம குடிக்கணும்னு சொன்னால் உதடு வேணும். விளைஞ்சிங்களா, இந்த உதடு அல்லாஹ்வுத்தாலா வேர்க்காத பகுதி அல்லாஹ்வுத்தாலா வச்சிருக்கிறோம். எல்லா இடத்துலையுமே வேர்க்கிற மாதிரி இந்த உதட்டில் வேர்த்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கே நேரம் வேர்வை எங்கே போகும், வாயுவில் போகும். சில நேரங்களில் நம்ம வெயிலில் நடந்து வரும்போது நெத்தியில் இருக்கக்கூடிய வேர்வை வாயில் போனாலே துப்புறோம், ஒரு மாதிரி உப்பு கரைச்சினா சரி துப்புறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வேர்த்துக்கிட்டே இருந்தது என்று சொன்னால் அந்த வேர்வை ஃபுல்லாக வாயில் போனால் ஒரு நிமிஷம் நம்ம நிம்மதியாக வெயில் காலத்தில் இருக்க முடியுமா. அப்போ அல்லாஹ் வேர்க்காமல் வச்சிருக்கிறான். இது எவ்வளோ பெரிய ஒரு நியமத் இது. இதெல்லாம் அறுக்கூட இல்லையா. ஒருத்தருக்கு உதட்டில் வேர்க்குதுன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் தான் போய் ஆகும். அல்லது இந்த உதடு வந்து சுத்தமாக காஞ்சி போயிடுது என்று சொன்னால் புண்ணு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அல்லாஹ்வுத்தாலா இதை காயவும் வைக்கிறது இல்லை, அதில் தண்ணியும் சுரக்க வைக்கிறது இல்லை.
அல்லாஹ்வுத்தாலா சலாமத்தை இந்த உதரை வச்சிருக்கிறான். அதை கொண்டு ஒரு உணவை அல்லாஹ்வுத்தாலா சாப்பிடும்போது கீழே சிந்தாமல் அல்லாஹ்வுத்தாலா காப்பாற்றுறான். தண்ணி கிட்ட கொண்டு போனோன்னா அது கவ்வி பிடிச்சிக்குது. அந்த உதறு கவ்வி பிடிச்சிக்குது. இப்போ எத்தனை நியமத்து இந்த உதரை கொண்டு அல்லாஹ்வுத்தாலா நமக்கு செய்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். வலிசான ஷஃபத்தை, ஒரு நாவையும் 2 உதரை உங்களுக்கு நான் கொடுக்கல, இது நியமத்து இல்லை. இது குறைஞ்சிட காதை கேட்க வச்சு காதை கொடுத்த அல்லாஹ்வுத்தாலா காதை கேட்க வைக்கிறோம். குறைஞ்சா காதால் என்ன ஒரு பலன் இருக்குது? சயின்ஸில் சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் நிற்கணும் என்று சொன்னால் காது தேவையாம். ஒரு மனிதன் நேராக நிற்கணும் என்று சொன்னால், தடுமாறாமல் நிற்கணும் என்று சொன்னால் காது தேவைங்கிறான். அது கேட்குதோ கேட்கலையோ, அந்த உறுப்பு, அந்த காது என்ற ஒரு உறுப்பு இருந்தால் தான் ஒரு மனிதனால் நேரான முறை நிற்க முடியும். இல்லைன்னு சொன்னால் அவனால் தடுமாற தான் முடியும். அப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க, சயின்ஸில் சொல்கிறாங்க. சயின்ஸில் என்ன செய்யறாங்க சொல்கிறோம். அப்போ நம்ம நேராக நிற்பதற்குரிய ஒரு உதவி சாதனமாக அல்லாஹ் எதை வச்சுருக்கிறோம்? காதை வச்சுருக்கிறோம். அப்போ காதை அந்த அல்லாஹ்வுத்தாலா அந்த மாதிரி படைக்கலை என்று சொன்னால் நம்மளால் நிற்க முடியாது. வியாபாரம் செய்வதற்கு ஆற்றல் எல்லாம் என்ன செஞ்சு நம்ம கொடுத்துருக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவால கூட சொல்லி காட்டுவாங்க. சாப்பிட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அம ஹாதா தஆம வ ரஸகனீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா. யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். நீ எப்படியாப்பட்டவன்? அத்அம ஹாதா தஆம், இந்த உணவை எனக்கு நீ தான் உணவளித்தாய். வ ரஸகனீஹி, அதை சாப்பிடுவதற்குரிய ஒரு வாய்ப்பை எனக்கு நீ தான் ஏற்படுத்தி கொடுத்த. எத்தனையோ பேருக்கு உணவு கிடைச்சிருது, சாப்பிடுவதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. சில நோய்களின் காரணத்தினால சில விருந்து வைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த விருந்தில் பலவிதமான உணவுகளை தயாரிக்கிறாங்க. இது எல்லாம் அல்லாஹ்வுத்தாலா அவருக்கு அத்தாம உணவளித்தான். ஆனால் அதில் எத்தனை உணவு இவர் சாப்பிட்றாரு? சுகருங்கிறதால சில இனிப்பான வஸ்துக்கள் அவர் சாப்பிடாம தவிர்த்துக்கிறாரு, மற்றவங்க சாப்பிட்றாங்க. பிபிங்கிறதால சில இறைச்சிகள் என்ன செய்ய சாப்பிடாம அவர் தவிர்த்துக்கிறாரு, மற்றவங்க சாப்பிட்றாங்க. இப்படியே பல உணவுகள் எனக்கு செரிமானம் ஆகாது, அதனால் கீரை எனக்கு வேணாம், எனக்கு இது ஒத்துக்காது, அது ஒத்துக்க, ஸ்கின் அலர்ஜி வரும், கத்திரிக்காய் வேணாம், இப்படி நிறைய விஷயங்களை ஒதுக்குறாங்க. ஏன் காரணம் என்ன? சில வியாதிகளை சுட்டி காட்டி சில உணவுகளை என்ன செய்யறாங்க, ஒதுக்குறாங்க. அப்போ அத்தாம உணவு அழிச்சுட்டான் அல்லாஹ்வுத்தாலா, அவருக்கு ரிஸ்க்கா அல்லாஹ்வுத்தாலா ஆக்காம விட்டுட்டான். ஆனால் அல்லாஹ் நமக்கு எப்படி ஆக்கியிருக்கிறான்? அந்த சில உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். சுகர் இருந்தால் அல்லாஹ் சுகரை விட்டு அல்லாஹ்வுத்தாலா எத்தனை நபர்கள் எல்லாம் காப்பாற்றி வச்சிருக்கிறான். அதை சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவான். சில பேர் சுகர் இருக்க சாப்பிட்றாங்க, இன்சுலின் போட்டுக்கலாம்ப்பா, ஒரு மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டால் என்ன பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, அப்படிங்கிற ஒரு தன்மை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அப்போ அல்லாஹ்வுத்தாலா உணவளிப்பது ஒரு நியமத்து, அந்த உணவை சாப்பிடுவதற்குரிய ஒரு உடல் அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறானே அது ஒரு நியமத்து. பல்லு அல்லாஹ் சலாமத்தாக கொடுத்துருக்குறான். பல்லு இல்லைன்னா எதை மெல்ல முடியும்? நம்ம நியமத்துன்னு நம்ம எதை நினைச்சோம்? காசு தான் நம்ம நியமத்துன்னு நினைக்கிறோம். வளைஞ்சல காசெல்லாம் அதெல்லாம் பல ஸ்டேஜுக்கு அப்பால் உள்ள நியமத்து. அதெல்லாம் இப்போ முதல் நியமத்து என்ன? அல்லாஹ் நமக்கு இந்த அல்லாஹ் இந்த ஆஃபிய சலாமத்தை இந்த உடம்பை கொடுத்துருக்குறானே, இதுதான் பெரிய நியமத்து. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ பேர் எவ்வளோ சிரமப்படுறாங்க, எப்படியெல்லாம் சிரமப்படுறாங்க. அதையெல்லாம் விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி வச்சிருக்கிறானே அப்படிங்கிற சிந்தனை வரும்போது காசூரி ஆசையாக நமக்கு வராமல் போயிடும். விளைஞ்சிங்களா? அப்போ அல்லாஹ்வுத்தாலா நமக்கு கொடுத்த நியமத்துக்கு முதல்ல நம்ம சிந்திச்சு பாருங்க. ஒன்றுமே இல்லாமல் வந்து துனியாவுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒவ்வொரு நபரும் இந்த பயான் கேட்கக்கூடிய ஒரு நபர் யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே இல்லாமல் வந்தோம், வெறும் கையாக வந்தோம், ஆடை இல்லாமல் நிர்வாணமாக வந்தோம். இப்போ கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க, நமக்கு எத்தனை ஆடை இருக்கு? நமக்கு எத்தனை ஆடை இருக்கு? குறைஞ்சது 5 ட்ரெஸ்ஸாவது நம்மக்கிட்ட இருக்கும், 5 செட்டாவது நம்மக்கிட்ட என்ன இருக்கு வேலைச்சிங்களா? எவ்வளோ காசு எல்லாம் நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறோம்? குறைஞ்சது 1000 ரூபாய் நம்ம கையில் இருக்கும். குறைஞ்சது ஒரு 1000 ரூபாவது நம்ம கையில் இருக்க தான் செய்யும். நமக்கு அல்லாஹ்வுத்தாலா எவ்வளோ பொருட்கள் நம்முடைய கண்ட்ரோல் எல்லாம் கொடுத்துருக்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபோன், கண்ணாடி, பேனா, எத்தனையோ வஸ்துக்கள் விளைஞ்சா வீட்டில் உட்காந்து பாருங்களேன். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, பாத்திரங்கள், டிவி, ஃபேனு, எவ்வளோ வீடு, இது எல்லாம் அல்லாஹ்வுத்தாலா நமக்கு கொடுத்த நியமத்துகள். என்ன நமக்கு கொடுக்கல நம்ம சொல்கிறோம், ஆனால் அல்லாஹ் எல்லாத்தையும் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், கொடுத்து தான் இருக்கிறோம். அது அல்லாஹ்வுடைய நியமத்தினே நம்ம என்ன செய்யாமல் விளங்காமல் நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்தான் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துர்சினா மலைக்கு அல்லாஹ் இடத்துல பேசுறதுக்காக வேண்டி போனாங்க. சமூகம் தெரிஞ்ச சம்பவம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுத்தாலா இடத்துல பேசுறதுக்காக வேண்டி போகக்கூடிய நேரத்தில்
வழியில் ஒரு ஏழையான ஒரு நபர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. மூசா நபி அவர்களை, நீங்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல பேச போகிறீங்க. எப்படி எந்த அளவுக்கு ஏழ்மை, உடுத்துவதற்கு ஆடை கூட இல்லை. தன்னுடைய மறைவிடத்தை மண்ணை சேர்த்து மண்ணை வச்சு மறைச்சிருக்கிறார். ஆடை இல்லாமல் எதை வச்சு மறைச்சிருக்கிறாரு? சேர்த்த குழப்பி அந்த மண்ணை வச்சு மறைச்சிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க, மூசா நபி அவர்களே, நீங்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல பேசும்போது என்னுடைய நிலைமையை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், எனக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும் என்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு பெரிய ஒரு வசதியான நபர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. அந்த நபர் சொல்கிறாங்க, மூசா நபி அவர்களே, அல்லாஹ் எனக்கு வாரி வாரி கொட்டுறான், எனக்கு வாங்கி வைக்கிறதுக்கு எனக்கு இடமே இல்லை, அந்த அளவு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா அருட்கொடைகளை வாரி கொட்டுறான். எதில் நான் கை வச்சாலும் அதில் பரக்கத்தாயிடும். அல்லாஹ் தஆலா இடத்துல சொல்லுங்க, எனக்கு எதையும் செய்ய வேண்டாம், கொடுத்ததே போதுமா, இனிமேல் எந்த ஒரு நியமத்தை செய்ய வேண்டாம்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். யாராவது சொல்லுவாங்களா? அப்போ அவர் சொன்னால் எவ்வளோ நியமத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கோம், அபரிமிதமான நியமத்துக்களை அல்லாஹ் தஆலா வாரி கொட்டிட்டான். அவர் சொல்கிறார், எனக்கு எதுவுமே கொடுக்க வேணாம்னு சொல்லுங்கள் அல்லாஹ்கிட்ட. அப்படி சொல்லும்போது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போயிட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலா இடத்துல பேசிட்டு திரும்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஞாபகப்படுத்தினா, அது வர வழியில் 2 பேர் சொன்னாங்களே, அவங்க கோரிக்கை நீங்கள் வைக்கலையே அப்படி சொல்லும்போது, ஆமாம் யா அல்லாஹ், இந்த மாதிரி ஒரு வசதியான ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் எதை கொடுத்து அவருக்கு அதிகமாக நியாமத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அதை நிப்பாட்ட சொல்கிறாரு. அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னால், அவரை எனக்கு நன்றி செலுத்த வேணான்னு சொல்லுங்க. நான் எதை கொடுத்தாலும் உடனே என்ன செஞ்சிடறாரு, எனக்கு சுக்குர் செஞ்சிடறாரு. சுக்குர் செஞ்சால் நான் அதை அதிகப்படுத்துவதாக நான் என் மேலே கடமையாக்கி வச்சிருக்கிறேன். அவர் சுக்குர் செய்த நிப்பாட்ட சொல்லுங்க, நான் அவருக்கு நியமம் செய்த நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு அவருக்கு தீர்வு சொன்னான் அல்லாஹ் தஆலா. அடுத்து இந்த ஏழையான நபரை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொன்னால், முதல்ல நான் கொடுத்ததுக்கு சுக்குர் செய்ய சொல்லுங்க. முதல்ல கொடுத்ததுக்கு முதல்ல சுக்குர் செய்ய சொல்லுங்க. அதுக்கு அந்த விஷயத்தில் என்னிடத்துல அவர் என்ன செய்ய சுக்குர் செய்யாமல் இருக்கிறார், மனசில் வருத்தம் வச்சுக்கிட்டு இருக்கார். நான் அவர் கொடுத்த அந்த நியமத்துக்கு சுக்குர் செய்ய சொல்லுங்க, நான் அவருக்கு அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் நேராக வராங்க. முதல்ல அந்த வசதியான நபரை சந்திக்கிறாங்க. சந்தித்து, உங்களை பற்றி நான் அல்லாஹ் தஆலா இடத்துல சொன்னேன், நீங்கள் எதோ கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்வீங்களாம். எதோ கொடுத்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்வீங்களாம். அந்த சுக்குர் செய்த நிப்பாட்டுங்க, அல்லாஹ் உங்கள் நியமத் செய்து நிப்பாட்டிடுறேன் அப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே, எப்படி நான் அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யாமல் இருக்க முடியும்? ஒன்றுமே இல்லாமல் இருந்த என்ன அல்லாஹ் தஆலா இவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். வெறும் கையாக துனியாவுக்கு இவ்வளோ நியமத்துகள் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்குறான், இவ்வளோ கண்ணியமாக அல்லாஹ் என்னை வாழ வச்சிருக்கிறான், இந்த அளவுக்கு எனக்கு உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான், இவ்வளோ பேருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை உள்ளவன அல்லாஹ் தஆலா என்னை வச்சிருக்கிறான். இப்படி கண்ணியமாக என்னை வச்சிருக்கக்கூடிய ரப்புக்கு நான் எப்படி சுக்குர் செய்யாமல் இருப்பேன்? நான் சுக்குர் செய்ய தான் செய்வேன் சொல்லி அங்கேயே சஜிதால உண்டு. அங்கேயே என்ன செஞ்சிட்டாரு? சஜிதால வந்துட்டார். இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அவருடைய செல்வத்தை இன்னும் 2 மடங்கு அதிகமாக்கிட்டான். சுக்குர் செஞ்சு என்ன செஞ்சிடும்? அல்லாஹ் தஆலா அதிகமாக்கிட்டோம். சரிப்பா, நீயாச்சு அல்லாஹ்வாச்சு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ அந்த ஏழையான மனிதர் இடத்துல வந்தாங்க. அந்த ஏழையான மனிதரை பார்த்து அல்லாஹ் தஆலா உன்னுடைய செய்தியை சொன்னான்னா, அல்லாஹ் முதல்ல உனக்கு கொடுத்துருக்கிறதுக்கு நன்றி செலுத்த சொன்னான். அதுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உனக்கு அதிகப்படுத்துவதாக அல்லாஹ் சொல்கிறான். மனசில் வருத்தம் இருக்குது, அந்த வருத்தத்தை அல்லாஹ் தஆலா மாற்றி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அந்த மனிதர் சொன்னார், எனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருக்குறான் நான் நன்றி செலுத்துறதுக்கு? எதுவுமே எனக்கு அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. பாருங்கள், ஆடை கூட இல்லாமல் என்ன செஞ்சிட்ருக்கேன் நான் இருக்கிறேன். நான் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, எதை வச்சு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது அப்படின்னு சொன்னாராம். கோபத்தில் சொல்கிறார். அப்போ ஒரு சின்ன ஒரு மழை இறங்கிச்சு, மழை இறங்கிச்சு. மழை இறங்கினா என்னவாகும்? அவர் மறைவிடத்தில் மறைச்சி வச்சுருந்தார் பார்த்தீங்களா மண்ணை, அந்த மண்ணும் கரைஞ்சி போயிடுச்சு. இதில் என்ன சொல்ல வரான் அல்லாஹ் தஆலா, உன்னுடைய மானத்தை மறைக்கிறதுக்கு மண்ணை கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது மண்ணுக்கு முதல்ல சுக்குர் செய்யும். அந்த மண்ணுக்கும் எல்லாம் மானத்தை மறைக்க ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் மண்ணையாவது கொடுத்தியா அல்லாஹ், அந்த மண்ணுக்கு சுக்குர் செய்கிறேன் யா அல்லாஹ் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நியமத்துகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுங்க? நமக்கு அல்லாஹ் தஆலா வாடகை வீடு தான் கொடுத்துருக்குறோம், அதுக்கும் சுக்குர் செய்யுங்க. யாரெல்லாம் வாடகை வீடை கொடுத்து யாரெல்லாம் 3 லட்சம் பேர் பிளாட்ஃபாரத்தில் தூங்குறாங்களாம் ஒவ்வொரு நாளும். தமிழ்நாடு மொத்தம் கணக்கு எடுத்தோம்னா 7 லட்சம் பேர் வருது.
7 லட்சம் பேர் வீடு இல்லாமல் எங்கே தூங்குறாங்க? பிளாட்ஃபாரத்தில் தூங்குறாங்க. கடை எப்போ சாத்துவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே உக்காந்துருந்து அந்த கடை மூடின பிறகு அந்த இடத்துல படுத்து தூங்குறாங்க. கொசுக்கடி இருக்காதா? வெயில் காலத்தில் எப்படி இருக்கும்? ரோட்டில் வண்டி போகக்கூடிய சத்தம் இருக்குது. சீசன் டைமில் கடை சீக்கிரம் சாத்துவாங்களா? 11 மணி 12 மணி வரைக்கும் சாத்தாமல் இருப்பாங்க. அது வரைக்கும் எங்கே உக்காந்துட்டு இருப்பாங்க? இப்படியெல்லாம் மக்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று நைட்டு 7 லட்சம் பேர் பிளாட்ஃபாரத்தில் தூங்கி இருக்கிறாங்க. நாம் அல்லாஹ்வுத்தாலா நம்ம நிம்மதியாக ஃபேன் கீழே ஏசி கீழே எல்லாம் நம்மளை படுக்க வச்சுருக்கிறோம். யோசிப்போம், இது நியமத்து இல்லையா? அவர்களை ஏசியில் படுக்க வச்சு நம்மளை கொண்டு போய் பிளாட்ஃபாரத்தில் படுக்க வச்சா தூங்க முடியுமா நம்மளால்? அல்லாஹ் காப்பாற்றும். சின்ன ஒரு கொசு கடிச்சா டக்குன்னு முழிச்சிடுறோம். யோசிச்சு பாருங்கள், ஏசி இல்லாமல் தூங்க முடியும் நம்மளால்? ஃபேன் இல்லாமல் தூங்க முடியுமா நம்மளால்? தூங்க முடியல. ஒரு 5 நிமிஷம் கரண்ட் ஆஃப் ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ அங்கே ஃபேனே இல்லை. வாழ்நாள் ஃபுல்லாக ஃபேனே இல்லாமல் ஒரு கூட்டம் என்ன ஆகிட்டு தூங்கிட்டு இருக்கு. வாழ்நாள் ஃபுல்லாக என்னது, எந்த ஒரு இன்பமும் இல்லாமல், எந்த ஒரு அவங்களுக்குன்னு தனி ஒரு இன்பம், ஒரு பொருள் வாங்கி வைக்க முடியுமா அவங்களால? ஒரு பொருளை நம்ம அவங்க வாங்கி இந்த பொருள் நமக்காக வேண்டி வாங்கி வச்சுக்கலாம், அப்படி வாங்கி வைக்க முடியுமா? எங்கே வைக்கிறது? வீடே இல்லையே. வீடுன்னு ஒன்று இருந்தால் தானே ஒரு பொருள் ஒன்று வாங்க முடியும். வீடே இல்லையே. இப்போ அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ள முடியுமா? எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டம் 7 லட்சம் பேர் நேற்று நைட்டு தூங்கியிருக்கிறாங்க. இன்னொரு கணக்கு படி பார்த்தா 3 லட்சம் பேர் இரவு உணவு உண்ணாமல் தூங்குறாங்க தமிழ்நாட்டில். 3 லட்சம் பேர். வீட்டு கணக்கெல்லாம் சொல்லலை, வெளிரங்கத்தில் இருக்கக்கூடிய மக்களில் 3 லட்சம் பேர் இரவு உணவு உண்ணாமல் தூங்குறாங்க. வசதி இல்லை, சாப்பிட்றதுக்குரிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காம இருக்குது. கலந்துச்சிங்களா? ஜொமேட்டோ அந்த மாதிரி வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கம்பெனிலேருந்து அன்டைமில் வெளியே வராங்களா, அவங்கெல்லாம் வெளியே போய் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. சில பேர் வசதி இல்லாமல் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. காசு கொடுத்து அந்த 50 ரூபா கொடுத்து ஒரு தோசை வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக அதை நம்ம சேர்த்து வச்சு என்ன செய்வோம்? ஒரு வாடகை கொடுப்போம், அது சேர்த்து வச்சு ஒரு செலவு நம்ம செஞ்சுக்குவோம் என்று சில கூட்டம் தன்னுடைய உணவை நிப்பாட்டிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. 3 லட்சம் பேர் நேற்று நைட்டு சாப்பிடாம தூங்கி இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நமக்கு எப்படி ரிஸ்க் அல்லாஹ்வுத்தாலா கொடுத்தான்? இப்போ இதெல்லாம் நியமத் இல்லையா? ஒட்டுமொத்த துன்யாவில் 2.5 கோடி பேர் கண் பார்வை இல்லாமல் இருக்காங்க. 4 கோடி பேர் செவிடர்களாக இருக்கிறாங்க ஒட்டுமொத்த துன்யாவில். 7.5 கோடி பேர் காதும் வாயும் பேசாமல் இருக்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு கூட்டம் துன்யாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்மளை எவ்வளோ சலாமத்தாக அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறோம். போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உணவு அல்லாஹ்வுத்தாலா கொடுக்குறோம். சாப்பிட்ட உடனே ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்த அல்லாஹ்வுத்தாலா கொடுக்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆல சொல்லி காட்டுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா உனக்கே எல்லா புகழும். அத்தாமனா, எங்களுக்கு நீ சாப்பாடு கொடுத்த. சகானா, எங்களுக்கு தண்ணீரையும் கொடுத்த. கஃபானா, எங்களுக்கு போதுமான அளவு கொடுத்த. சில பேர் சாப்பிட்றாங்க பத்தலை, குழந்தைகள் அவங்க சாப்பிட்றது 6 இட்லி சாப்பிட்டா அவங்க வயிறு நிரம்பும். ஆனால் 2 இட்லி தான் கிடைக்குது அவங்களுக்கு. குழந்தைங்களா, சில பேர் நல்லா வயிறு திருப்தியாக சாப்பிடக்கூடிய மக்கள் அதிகமான நபர்கள் இல்லை. குழந்தை அதுதான் அந்த காலங்க, ரசூலா காலங்க, பட்னியாக இருந்ததெல்லாம். இப்போல்லாம் எல்லாத்துக்கும் என்ன கிடைக்கிது? சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, பெரும்பான்மையான அதிகமான நபர்கள் தங்களுடைய வயிறு நிரம்ப என்ன செய்ய முடியல, அவங்களால சாப்பிட முடியலை. ஒன்று வேலை பழுவால் அல்லது அவர்கள் ஏழ்மையால் சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் கஃபானா, நமக்கு போதுமான அளவு அல்லாஹ்வுத்தாலா என்ன செஞ்சான்? நீத தண்ணீரையும் கொடுத்தான், உணவையும் கொடுத்தான். ஆவானா, இன்னும் எங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடமும் நீ ஏற்படுத்தி கொடுத்த. வெயில் அடிக்குது அப்படி சொன்னால் உடனே என்ன செய்யணும்? வீட்டுக்கு வந்துடும். வேலை முடிஞ்சிச்சா உடனே ராகத்தை இருக்க வீட்டுக்கு வந்துடும். ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்த அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். ஆனால் கம்மிம் மண் லா காஃபியலவு வலா மூவிய, எத்தனை நபர்களுக்கு போதுமான அளவு உணவு இல்லாத இந்த நேரத்தில், ஒதுங்கிறதுக்கு உணவில் ஒரு இடம் இல்லாமல் தவிக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்க, எங்களுக்கு நீ என்ன செஞ்ச? போதுமான அளவு உணவும் தண்ணீரும் கொடுத்து ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து, எல்லாம் உனக்கே எல்லா புகழும். இப்போ வீட்டில் உக்காந்து இருக்கிறோம், இது நியமத்து இல்லையா? நிம்மதியாக சாப்பிட்றோம். எத்தனை நாட்டில் போர் நடக்குது, அவங்க நிம்மதியாக சாப்பிட முடியுதா? எந்த நேரத்தில் எந்த இடத்துல குண்டு போடுவாங்க தெரியலை, எந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடத்துவாங்க தெரியலை, பயந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எத்தனையோ மக்கள். சரியான முறையில் சாப்பிடுவதற்குரிய உணவு கிடைக்காம, தண்ணி இல்லாமல் எத்தனையோ மக்களுக்கு இந்த நேரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நமக்கு அல்லாஹ்வுத்தாலா சொகுசான வாழ்க்கையை அல்லாஹ்வுத்தாலா கொடுத்துருக்குறோம். அதை முதல்ல நியமத்தாக பாருங்கள். அதை முதல்ல காலையில் நம்ம எழுந்திரிச்சோம், வீட்டில் எழுந்திரிச்சோம்.
எத்தனையோ பேர் காலைல கண் விழிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் கண் விழிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் அல்லாஹ் வீட்டில் விழிக்க வச்சான். எழுந்தவொடனே பார்த்தா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் நல்லபடியாக இருக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாது. இது வரைக்கும் யாரை பற்றியும் ஒரு துக்க செய்தி வராமல் அல்லாஹ் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நியாமத்து இல்லையா? ஏதாவது ஒரு துக்க செய்தி வராமல் அல்லாஹ் காப்பாற்றி வச்சிருக்கோம். இது ஒரு பெரிய நியாமத்து தான். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் அல்லாஹ்வுத்தால சலாமத்தாக வச்சிருக்கிறோம். அந்த இடத்துல நீங்கள் போகிற வழியில் அந்த இடத்துல மரம் விழுந்துருச்சு, இந்த இடத்துல கரண்ட் கம்பாரத்து விழுந்துருச்சு, கரண்ட் வராது அப்படிங்கிற துக்கமான செய்தி எதாவது வந்துச்சா? எந்த செய்தியும் வராமல் அல்லாஹ்வுத்தால காப்பாற்றி வச்சிருக்கோம். இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய நியாமத்துகள். காசு மட்டும் என்ன கிடையாது, நியாமத்து கிடையாது. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது நியாமத்து, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கிறது நியாமத்து, நம்முடைய உறவுகள் நம்மளை ஆதரிப்பவர்களாக நிம்மதியாக சலாமத்தாக எல்லாம் வச்சிருக்கிறது அது ஒரு நியாமத்து. புரிஞ்சுங்களா? சொல்கிறாங்களே, சூரியனில் ஒரு வெப்ப புயல் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனில் தானே உண்டாச்சு அப்படின்னு நம்ம சாதாரணம் இருக்க முடியுமா? அதனால் டிசம்பர் மாதத்துடைய மழை தடைப்படும். அதேமாதிரி என்ன ஆகிடுச்சு, அவங்க சொன்னபடி டிசம்பர் மாதத்தில் அதிகமாக மழை இல்லை. சூரியன் வெப்ப புயல் எங்கே உண்டாச்சு? சூரியனில் உண்டாச்சு. அதில் பாதிப்பு எங்கே உண்டாகுதான்? பூமியில் உண்டாகுது. விளைஞ்சானா அப்போ அந்த சராசரங்கள் எல்லாம் சலாமத்தாக வச்சுருந்தாலும் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். சூரியன் சலாமத்தாக இருந்தாலும் நாம் சலாமத்தாக இருக்க முடியும். சந்திரன் சலாமத்தாக இருந்தாலும் நாம் சலாமத்தாக இருக்க முடியும். எல்லா கோள்களும் சலாமத்தாக இருந்தாலும் நாம சலாமத்தாக. அப்போ இத்தனையும் அல்லாஹ் சலாமத்தாக வச்சிருக்கிறானே, இது அல்லாஹ் நான் செஞ்ச நியாமத்து இல்லையா? இப்படி யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு கோடான கோடி நியாமத்துகள் அல்லாஹ்வுத்தால் நமக்கு சொல்லியிருக்கு, கொடுத்துருக்குறான். வயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா. அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு நியாமத்தை நீங்கள் என்ன ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் அதை உங்களால் அடைய வளைத்து எண்ண முடியவே முடியாது. அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை 1 2 3 அப்படி என்னாலும் எண்ணி முடிக்க முடியாது. ஒரே ஒரு நியாமத்தை நீங்கள் கையில் வச்சிருக்கிறீங்க. இந்த நியாமத்து எப்படியாப்பட்ட ஒரு நியாமத், இதனுடைய வசன் என்ன, இதனுடைய மதிப்பு என்ன என்று நீங்கள் மதிக்க ஆரம்பிச்சிங்க சொன்னால் அந்த ஒரு நியாமத்தை உங்களால் மதிப்பிட முடியவே முடியாது. அப்படி தான் அல்லாஹ் எல்லா நியாமத்தையும் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறான், கொடுத்துருக்குறான். ஆக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மல்லம் யஷ்குரில் கலீல. உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கொஞ்சம் நியாமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தலாம் என்று சொன்னால் வலம் யஷ்குரில் கலீல். உங்கள் வாழ்க்கையில் அதிகம் வரவே வராது. வாழ்க்கையில் என்ன ஆகுது, அதிகப்படியாக வரவே வராது. 1000 ரூபாய்க்கு நீங்கள் நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் 10,000 ரூபாய் உங்ககிட்ட வரவே வராது. 1000 ரூபாய்க்கு நீங்கள் நன்றி செலுத்திட்டீங்க, 10,000 ரூபாய் வரலாம். அல்ல 10,000 ரூபாய் செய்யக்கூடிய வேலை இந்த 1000 ரூபாய் செஞ்சிடும். 10,000 ரூபாய் செய்யக்கூடிய வேலையை இந்த 1000 ரூபாய் வச்சு அல்லாஹ்வுத்தாலா செய்ய வச்சிடும். ஆக உங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா நிம்மதி அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்தி கொடுத்துருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வுத்தாலா அவன் கொடுத்த நியாமத்துகளை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ்வுத்தாலா நம்ம அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.